அடுத்த தாரம் அவ செத்து போயிட்டாள அப்படின்னு அடுத்த தாரம் பண்ண அவ இறந்து போயிட்டா. என்ன கிழமை வேற ரூட்ல ஆரம்பிக்கிறான் போல் இருக்கு. செத்து போயிட்டா வேற இறந்து போயிட்டா போறையா? சரி ஒத்துப்போம். செத்து போயிட்டா அடுத்தவ இறந்து போயிட்டா. அப்ப மூணாம் தாரம் இருக்கணுமே. இறந்து போயிட்டாளன்னு அடுத்த தாரத்தை பண்ண அவளுக்கும் உயிர் போயிட்டு. ஒருவேளை இதுக்குன்னே மெனக்கட்டு படிச்சிருப்பானோ? சாவறதுக்கு சாவறது வேறையா, செத்தது வேறையா, உயிர் போனது வேறையா, இதான் சொல்லலாம். செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, உயிர் போயிட்டுன்னு சொல்லலாம். இனிமே என்ன சொல்ல போறோம் பாப்போம். சரி நாலாம் தாரம். நாலாம் தாரம் பண்ண அவன் மரணம் அடைஞ்சிட்டா. சாவறதுக்கு அடாய்த்தின் இருக்கு. இதுக்குன்னே ஒரு நோட்டீஸ் அடிப்பான் போல இருக்கு. சரி மரணம். இதுக்கு மேல என்ன சொல்லுவான்? அஞ்சாம் தாரத்துக்கு இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. அஞ்சாம் தாரம். அஞ்சாம் தாரம் பண்ண அவளும் பிணமா போயிட்டா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல உனக்கு? 2-3 தாரம் கட்டினா கூட அதுக்கு ஏதாவது சொல்லணும். அடிச்சு கொண்டு விட்டானுவோ, இது கூட புதைச்சு விட்டானுவோ, தூக்கிக்கிட்டு போய் எரிச்சு விட்டானு சொன்னாலும் சொல்லுவாங்க. நாடாமுத்து 7 தாரம் பண்ணி செத்து போயிட்டால தவிர மனசுல ஒரு குறை அப்படியே இருந்துகிட்டே இருக்குடா. இது நம்ம ஏன் இன்னும் போகலன்னா? இல்ல இல்ல, முத தாரத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்ல, அவளுக்கு சுத்தமா புள்ளையே இல்ல. புள்ள உண்டாவதுக்கு முன்னாடியே செத்து போச்சா, இல்ல ஒண்ணுகிட்ட போய் புள்ள வைக்கணும்னு நினைச்சு செத்து போச்சா? புள்ளையே அவளுக்கு இல்ல. ஆமா, தொலைஞ்சிட்டு போகுது. 2ஆம் தாரத்துக்கு நாச்சும் பூச்சி புழு நின்றுச்சா? 2ஆம் தாரம் வந்தால அவளுக்கு குழந்தையே இல்ல. ஒரு மனுஷன் வந்து ஓரளவு தான் தாங்கலாம். இப்பதான் செத்ததை பத்தி முடிச்சிருக்கான். இப்ப அடுத்தபடியா புள்ளையில ஆரம்பிச்சிருக்கான். முத தாரத்துக்கு புள்ள இல்ல, 2ஆம் தாரத்துக்கு குழந்தை இல்ல, 3ஆம் தாரத்துக்கு 3ஆம் தாரம் வந்தால அவளுக்கு புத்திர பாக்கியமே இல்ல. வச்சிருப்பான், ரெடிமேடா வச்சிருப்பான், புத்திரம் புள்ள குழந்தை. 4ஆம் தாரத்துக்கு 4ஆம் தாரம் வந்தால அவளுக்கு வாரிசே இல்ல. வாரிசு இல்லையா? சரி 5ஆம் தாரத்துக்கு என்ன சொல்றான் பாப்போம். 5ஆம் தாரத்துக்கு 5ஆம் தாரம் வந்தால அவ கர்ப்பமாவே ஆகல. கர்ப்பமாவே ஆகலையா? அது எப்படிடா கர்ப்பமாகும்? ஒன்ன மாதிரி உள்ள ஆள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கர்ப்பமாகும்? சரி 6ஆம் தாரம்.